ஹாய், என் பேர் பிரீத்தி. இன்றைக்கி நான் ஐஎன்ஆர் கிரிஷ் மசாலா வச்சு செஞ்சு காமிக்க போகிற டிஷ் ப்ரான் தொக்கு. அது எவ்வளோ நல்லா செய்யலான்றதையும் ஈஸியாக செய்யலான்றதையும் பார்க்குறேன். இதுக்கு தேவை ஒரு 100 grams to 150 grams ஸ்மால் ஆனியன், தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரு 1/4 கிலோ ப்ரானு, அதுக்கப்புறம் நம்ம அசைவ விருந்து மசாலா, யூனிக் நான்வெஜ் மசாலா 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் 1 2 3 இந்த ஸ்பூனுக்கு 3 ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். எப்பயும் நம்ம ஸ்டைலில் எவ்வளோ வேகமாக வச்சிடலாம், வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை இப்போ மூடி 3 விசில் ஹையில் வர வரைக்கும் வச்சிடலாம். ப்ரானுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் இந்த அளவு போடணும், இந்த கம்போசிஷனில் போட்டால் தான் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம யுனிக் நான்வெஜ் மசாலா, அசைவ விருந்து மசாலாவில் எல்லாமே கரெக்ட் காம்போசிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அந்த 2 ஸ்பூனுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மசாலாவும் நல்லா கெட்டியாக வரும். இதில் மஞ்சள்லேருந்து, சீரகத்துலேருந்து, பெருஞ்சீரகத்துலேருந்து எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. அது போக மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இலை, இது 3 வறுத்து பொடிச்சு இதில் சேர்த்துருக்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் கிடையாது. ஆனால் அந்த கருவேப்பிலை இலை, மல்லி இலையெல்லாம் இதில் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருந்து பொருள் கெடாமே பார்த்துக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ இது விசில் வரவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. 2 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்னு. எதுவும் ஒட்டலை, அடி பிடிக்கலை, நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த மெத்தட் விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக வெங்காயம் வதக்கிற மாதிரி வதக்கி, தக்காளி வதக்கிற மாதிரி வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மசாலா, உப்பு, ப்ரான் மட்டும் போட்டு கூட வைக்கலாம். இப்போ நாம் தக்காளியையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இன்னும் ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 அரை, 2 தக்காளி, 1.5 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது ஒரு 2 விசில்ஸ் வரைக்கும் வச்சுருவோம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாகவும் வதக்கிக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம விசில் எடுத்து விட்டுட்டு திறந்து காமிச்சிடுறோம். எவ்வளோ நல்லா தக்காளி வதங்கி இருக்கு பாருங்கள். மறுபடியும் கீழே எதுவுமே ஒட்டலை. இந்த மெத்தட் ஈஸி ப்ளஸ் எதுவும் ஒட்டாமல் நல்லா வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த மெத்தட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதிலே செய்யலாம். ஆனால் இது வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ப்ரான்ஸ் சேர்த்து 2 ஸ்பூன் நம்மளோட நான்வெஜ் மசாலா சேர்க்க போகிறோம். ப்ரான்ஸ் போட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன், 1 2 போட்டு உப்பு மட்டும் இப்போ போட போகிறோம். பாருங்கள், அந்த மசாலா போட்டோன்னையும் நம்ம எந்த கோக்னட் மில்க்கோ எதுவுமே ஊற்றலை. ஆனால் நம்ம மசாலாக்கே அந்த இது நல்லா பின்னி நல்லா கம்பைண்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அது காரணம் நம்ம மசாலா வலுவலுன்னு அரைக்காமல் பாண்ட்ரிங் மெத்தடில் கொஞ்சம் நெருன்னு அரைக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட்டும் இதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த இது வந்துருச்சுன்னு.
இப்போ நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம். அந்த தொக்கு மாதிரியே அப்படியே பிணைஞ்சு வருது பாருங்கள். உப்பு சேர்த்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்படின்னா தான் நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு இறக்கத்தில் அந்த தொக்கு பதத்துக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. உரப்பு, உப்பு, நம்ம மசாலாவோட அளவு எல்லாமே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கிரேவியும் பாருங்கள், இந்த தொக்கோட இதுவும் நல்லா திக்காக இருக்குது. இந்த உரப்பே வந்து உங்களுக்கு சரியாக வரும். ஒருவேளை நான் வந்து ரொம்ப உரப்பு சாப்பிட்றேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு வத்தல் தூளோ மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த உரப்பே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு இறக்கி பார்ப்போம். இதை வந்து நம்ம ஒரு 2 விசில்ஸ் மட்டும் வச்சு இறக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது. 1 2 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்மெல் சூப்பராக வருது. விசில் எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா கம்பைண்டாக நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா கம்பைனாக இருக்குது. ஒரு மசால் கூடிச்சு குறைஞ்சிச்சு இதனால் இதில் ஒரு ஸ்மெல் வந்ததுன்னு இல்லாமல் அந்த ப்ரானோட ஸ்மெல் கூட தெரியாமல், அந்த பச்சை வாடை, அந்த கவுச்சி வாடைன்னுவாங்கள்ல, அது கூட தெரியாமல் சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா பொடிச்சு போடுறதுனால உங்களுக்கு அந்த வாடை கூட தெரியாமல் ஒரு நல்ல அரோமா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரான் தொக்கு சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்.